ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். திருவெம்பாவை பாசுரம் 6. இதை எப்படி படிக்கிறது, அப்புறம் இதனுடைய அர்த்தம் என்னங்கிறத பார்க்கலாமா? மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நாணாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித் தாட்கொண்டருளும் வான்வார் கழல்பாடி வந்தோர்கொன் வாய்த்திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். இப்போ இதனோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ கண்களை பற்றியெல்லாம் வர்ணிச்சாச்சு, சிரிப்பை பற்றி வர்ணிச்சாச்சு. இப்போ அடுத்தது அவருடைய நடையை பற்றி, உறங்குகின்ற தோழியின் நடையை பற்றி வர்ணிக்கிறாங்க. மான் போன்ற நடையுடையவளே. மான் எப்படி இருக்கும்? துள்ளி துள்ளி ஓடும் இல்லையா? அந்த மாதிரியான நடை. அவள் வேகமாக நடப்பா அப்படிங்கிறதுக்கான ஒரு உவமை இது. நேற்று நீ எங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, நானே வந்து அதிகாலையில் உங்களை எல்லாம் எழுப்புறேன் அப்படின்னு நீ சொன்ன. ஆனால் நாங்கள் வந்து உன்னை எழுப்பும்படியாக ஆகிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உன் சொல் போன திசைங்க, அதாவது நீ சொன்னதெல்லாம் என்ன நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஏதாவது சொன்னால் அதை போய் தண்ணியில் எழுதி வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி எங்கே போச்சு உன்னுடைய சொல் எல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. நீ சொல்கிறத செய்யவே இல்லையே அப்படின்னு கொஞ்சமாவது உனக்கு வெக்கம் இருக்கா? ஐயோ, நம்ம இப்படி சொன்னோமே, நம்ம இப்படி தூங்கிட்டு இருக்கோமே அப்படின்னு கொஞ்சமாவது வெக்கப்படுறியா நீ? உனக்கு இன்னுமா விடியலை அப்படின்னு கேட்குறாங்க. வானவர்களும் பூமியில் இருக்கிறவங்களும் பிற உலகத்தில் இருக்கிறவங்களும் எல்லாம் அறிய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வல்லமை பொருந்திய அந்த சிவபெருமானின் திருவடிகளை புகழ்ந்து பாடிட்டு வர எங்களுக்கு இன்னும் நீ பதில் சொல்லாமல் இருக்க. நம்ம பொதுவாகவே கடவுளை பற்றி பாடும்போதே உள்ளம் உருகுதையா அப்படின்னு தான் நம்ம வந்து பாடுவோம் இல்லையா? அது சிவனாக இருந்தாலும் சரி, முருகனாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, நம்ம உருகி பாடுவோம் இல்லையா? அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு உடலும் உள்ளமும் உருகாமல் இருக்கிறது வந்து உனக்கு மட்டும்தான். அப்படி உருகாமல் கிடக்குறியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் உடனே எழுந்திரிச்சு வந்து எங்கள் கூடையே வந்து எல்லாரும் பயன்பெறுற மாதிரி எங்களுடைய தலைவனான அந்த சிவபெருமானை புகழ்ந்து பாட வா அப்படின்னு சொல்லி இந்த மற்ற தோழிகள்லாம் எழுப்புறாங்க. இதில் ஒவ்வொரு லைனுக்கும் உரிய அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இது படிக்க வரும். மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் அப்படின்னு சொல்லுறது என்ன அர்த்தம்? மானே அப்படின்னா மான் போன்ற நடையை உடையவளே அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறாங்க அந்த தூங்கிட்டு இருக்கிற தோழியை. மானை போன்று நடையுடையவளே, நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன், நாளைக்கு நானே வந்து உங்களை எழுப்புறேன்னு சொன்னியே என்றலும் நாணாமே போன திசை பகராய். நாணம் இல்லையா? அப்படி சொன்னியே, அப்படி சொன்ன நீ தூங்கிட்டு இருக்கிறிய, உனக்கு வெக்கம் இல்லையா, நாணம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி சொன்ன அந்த வார்த்தை எந்த திசை பக்கம் போச்சு? போன திசை பகராய். எந்த திசைக்கு அந்த சொல் போச்சுங்கிறத சொல்லு. இன்னும் புலர்ந்தின்றோ, இன்னும் உனக்கு விடியலையா? வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார் கழல்பாடி வந்தோர்க்கு உன். அதாவது வானமும் மண்ணும், வானிலுள்ளோரும் மற்ற உலகத்தில் உள்ளோரும் பூமியில் உள்ளவர்களும் எல்லாரும் வந்து புகழ்ந்து பாடும் தன்மையை, அவருடைய வல்லமையை அறிய உணர முடியாத தன்மையை கொண்ட அந்த சிவபெருமானுடைய கழல்களை, அதாவது திருவடிகளை புகழ்ந்து பாடி வந்த எங்களுக்கு வந்தோர்க்கும் வாய் திறந்து சொல்லு. என்னன்னு, ஏன் இப்படி தூங்கிட்டு இருக்கிற? அப்படி ஒரு தூக்கம் உனக்கு தேவையா? வந்து எங்களுக்கு சொல்லு. ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கு. உடலும் உள்ளமும் அப்படியே உருகி போய் பாட வேண்டிய உனக்கு ஒன்றுமே ஆகலையா? அப்படி உள்ளமும் உருகலையா அப்படின்னு கேட்கணும். ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். உனக்கு மட்டும் உடலும் உள்ளமும் உருகாமல் இருக்குதே எப்படி? அதனால் சீக்கிரம் எழுந்திருச்சு எங்கள் கூடயும் மற்றவங்க கூடயும் வந்து எங்களுடைய
அந்த சிவபெருமானை பாட வர வேண்டும் அப்படின்னு சொல்லி தோழிகள் எல்லாரும் கூப்பிட்றாங்க. இப்போ உங்களுக்கு இந்த வெண்பாவை அந்த பாசுரத்தை பாடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வரும். இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னொரு தடவை நம்ம இந்த பாசுரம் பார்க்கலாம். மானேனி நென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர்க்குன் வாய்த்திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோரெம்பாவாய். அடுத்ததில் பாசுரம் 7 பார்க்கலாம். ஓம் நம சிவாய.